வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரோஸ் அவர்கள் எழுதிய வெகு தூரத்தில் மனம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் காளிதாஸ், நீங்க என் மகளை விட கிட்டத்தட்ட 18 வருஷம் மூத்தவர். ஏன் நீங்க இன்னும் அவளை வாங்க போங்கன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப அவளுக்கு நீங்க நெருங்கிய நண்பராகவும் ஆயிட்டீங்க. உரிமையிலேயே பேசலாமே அவளை. காளிதாஸ் லேசாக சிரித்து கொண்டான். நான் கூட அப்படி நினச்சி ஒரு நாள் காதம்பரிய நீன்னு சொன்னேன். ஆனால் அப்படி நான் அவங்கள கூப்பிடுறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் இனி அந்த மாதிரி பேசிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக ஆயிட்டேன். காதம்பரியின் இந்த ஆளுமை ராஜரத்தினத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. தன்னுடைய அபிமான எழுத்தாளனில் கூட தன்னுடைய பலமிக்க ஆளுமையை சாத்தியிருக்கும் காதம்பரியின் இந்த கோணம் மிகவும் ஆரோக்கியமாகவே தெரிந்தது. எனினும் அவளுடைய இந்த பலமே சமயங்களில் பலவீனமாகவும் நீர்த்து சதா சஞ்சலிக்கிற திரவத்தன்மையையும் காதம்பரியில் ராஜரத்தினத்தால் காண முடிந்தது. சரி, ஏதோ காதம்பரி சொன்ன விஷயம் முக்கியமானதா பட்டதா சொன்னீங்களே, என்ன அது? காளிதாஸ் சில வினாடிகள் நிர்மலமாக இருந்தான். அவன் பேசிக்கொண்டிருந்த தொடர்ச்சி ராஜரத்தினத்தின் சில குறுக்கீட்டில் அருந்து போயிருந்தது. தான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று ஞாபகத்தில் கொண்டு வர கண்களை மூடியவாறு யோசித்து கொண்டே இருந்தும் முடியவில்லை. அந்த விஷயம் அவனுடைய பிரக்ஞையில் எங்கோ மூழ்கிவிட்டிருந்தது. சாரி சார், உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதையே மறந்துட்டேன். ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞாபகப்படுத்தி பார்த்தாலாம் வராது சார். இனிமே அது தானா திடீர்னு தான் வரணும். நீங்க கல்யாணத்துக்கு வராததில் காதம்பரிக்கு ரொம்ப சந்தோஷமா? அளவுக்கு மீறின சந்தோஷம். உண்மையை சொல்லப்போனா இந்த நிகழ்ச்சி காதம்பரிக்கு என்கிட்ட இருக்கிற நட்புல ஒரு முக்கியமான மார்க். இது வரைக்கும் இல்லாத ஒரு நெருக்கம் என்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. இதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற நெருக்கம் துண்டுபடுற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறதை காரணமா சொல்லலாமா காளிதாஸ்? சொல்லலாம் சார், அது இயற்கை. இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. என்கிட்ட அவளுக்கு இருக்கிற அன்பும் நெருக்கமும் சுத்திகரிக்கப்பட்டு வீட்டில் அவளுக்கு ஒரு தனிமை உணர்வு வந்து அதனால் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு விடுற சூழ்நிலையை ஏற்படுத்துற என்னோட நோக்கம் திடீர்னு காதம்பரிக்கு உங்ககிட்ட ஏற்படுற புதிய நெருக்கம் காரணமா செயல் வடிவம் பெற முடியாமல் போறதுக்கு வாய்ப்புண்டா? காளிதாஸ் பதில் சொல்ல யோசித்தான். அதாவது காளிதாஸ், என் மகளுக்கு என்னை இழந்துட்ட பயமும் வருத்தமும் வந்தாதான் நான் எதிர்பார்க்கிற திருப்பம் அவளோட மனசுல வரும். ஆனா எனக்கு ஒரு சின்ன பயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, காதம்பரிக்கு என்கிட்ட கோபம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாமா, காதம்பரிக்கு உங்க மேல கோபம்தான். அவளோட அந்த கோபத்தை புதுசா அவளுக்கு உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கிற நெருக்கம் சமனப்படுத்திடக்கூடாது. அதுதான் என்னோட கவலை. ராஜரத்தினம் சுட்டி காட்டிய கோணத்தில் காளிதாஸ் காதம்பரியை பொருத்தி பார்த்தான். அப்ப காதம்பரிக்கு என்கிட்ட ஏற்படுற இந்த நெருக்கத்தையும் நான் தவிர்க்கணும்னு சொல்றீங்களா? காளிதாஸ் கொஞ்சம் விசனத்துடன் கேட்டான். நோ, அப்படி நான் சொல்லல. ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு உங்களை கேட்குறேன். வாய்ப்பு இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா நாம எல்லா விஷயத்தையும் அனுமானிச்சிடக்கூடாது. காதம்பரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதுதான் இறுதி என்கிற தீர்மானத்துக்கு நாம வந்துடக்கூடாது சார். அதை மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு அதுக்காக சாரி, நான் அதை வளர விட மாட்டேன். எதை வேணும்னாலும் செய்து பார்க்கிறது என்கிறது தான் காதம்பரியோட எதிர்கால மன வளமே. பாதிக்கப்பட்டா என்ன பண்றது சொல்லுங்க சார். அதுவும் முக்கியமானதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்கிட்ட அவளுக்கு ஏற்பட்டு இருக்கிற இழப்பை மொத்தமா ஈடுகட்டுற மாதிரியான அன்பும் ஆதரவும் உங்ககிட்ட காதம்பரிக்கு கூடாது. அது அவளை தான் எதிர்பார்க்கிற விஷயத்துக்கு அழிச்சுக்கிட்டு போகாம எதிரடையாகவே இயங்குற நிலைமை ஏற்பட்டுடலாம். மன்னிக்கணும் சார், இதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. மனுஷ மனசு ஒரு குழந்தை. தன்னை அம்மா கோவிச்சுக்கிட்டா அப்பா கிட்ட ஓடி போய் ஒட்டிக்கும். அப்பா கோவிச்சுக்கிட்டா அம்மா கிட்ட போய் ஒட்டிக்கும். அப்பா அம்மா 2 பேருமே கோவிச்சுக்கிட்டா என்ன செய்யும்? கைக்கு கிடைச்ச பொருளை எடுத்து 2 பேர் மேலையும் வீசும். அதாவது வன்முறை.
நானும் உங்க திட்டத்துக்காக காதம்பரியோட அன்பை உதாசீனப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டா அவங்களோட நிலையும் அந்த குழந்தையோட நிலைதான். அந்த மாதிரி நிலைக்கு அவங்களை தள்ள நான் சம்மதிக்க மாட்டேன் சார். அதற்கு மேல் பேசத் தோன்றாமல் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி மௌனமாக இருந்தார்கள். கடிகாரத்தில் மணி 9:30 ஆகி இருந்தது. சாப்பாட்டு அறையில் பத்மாவதியுடன் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள் வசந்தா. காதம்பரி அவளுடைய அறையில் கேசட் ரெக்கார்டரை உறக்க ஒலிக்கவிட்டு தன் மனநிலையை பறைசாற்றிக் கொண்டிருந்தாள். எப்போதும் இரவு சாப்பாட்டை காதம்பரியுடன் உண்ணும் ராஜரத்தினம் வேண்டுமென்றே சில நாட்களாக அந்த பழக்கத்தை மாற்றிக் கொண்டிருந்தார். தேவையில்லாமலே வசந்தாவிடம் சிரித்து சிரித்து பேசியபடி காதம்பரியை கவனிக்காமல் இருந்தார். இது போராதா காதம்பரிக்கு? கேசட் ரெக்கார்டரை நள்ளிரவு வரை உறக்க ஒலிக்க விடுகிறாள். இங்க போங்க அண்ணி, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா? அண்ணா உங்களுக்காக உள்ள காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வசந்தா தன்னுடன் வேலைகள் செய்வதை தடுத்தாள் பத்மாவதி. ஞாயிற்றுக்கிழமை நீங்க போயிட்ட பிறகு நான் தானே இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன். அதனால தான் இப்ப செய்ய வேண்டாம்னு சொல்றேன். போங்க. மதினி, நான் ஒன்று சொல்றேன். அத காதம்பரி கிட்ட சொல்றீங்களா? என்ன அண்ணி, உங்க பொண்ணு அது. என்ன வேணும்னாலும் நீங்களே போய் சொல்லலாமே. நான் சொன்னா அது தப்பா நினைச்சுக்குமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்லணும்? பாட்டை கொஞ்சம் சின்னதா வைக்க சொல்லணும். அவ்வளவு சத்தமா கேட்டா உடனே எனக்கு தலைவலி வந்துடும். இருங்க, தோ சொல்லிட்டு வர்றேன். பத்மாவதி வேகமாக காதம்பரி அறைக்கு போனாள். காதம்பரி, பாட்டை கொஞ்சம் சத்தம் கம்மியா வச்சு கேட்கறியா? உங்க சின்னம்மாவுக்கு தலையை வலிக்குதாம். இதை பத்மாவதி சொன்னதுதான் தாமதம். காதம்பரி பட்டென்று ரெக்கார்டரை நிறுத்தினாள். இந்த வீட்ல எனக்கு பாட்டு கேட்க கூட சுதந்திரம் இல்லாம போயிடுச்சு. சாப்பாட்டு அறையில் மேஜையை துடைத்து கொண்டிருந்த வசந்தாவின் செவிகளில் காதம்பரியின் இந்த கோபமான குரல் கேட்டது. வசந்தா உதடுகளை இறுக கடித்து கொண்டாள். காதம்பரி அவளுக்கு மகள் போல் இருந்தாள். வசந்தாவின் மனதில் துக்கம் கவிந்தது. உள்ளூர அவளுடைய மனம் காதம்பரியை மிகவும் நேசித்தது. தனக்கு வாழ்க்கை தந்திருக்கிற உயர்ந்தவனின் மகள் என்ற நன்றி கனிவு அவளுள் கசிந்து கொண்டுதான் இருந்தது. காதம்பரிக்கு நல்ல சிநேகிதியாக இருக்க அவள் மனமும் இப்போது ஏங்கத்தான் செய்கிறது. கல்யாணத்துக்கு முன் வசந்தா காதம்பரிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தவள். ஆனால் ராஜரத்தினம் அவள் கழுத்தில் தாலி கட்டிய மறு நிமிஷமே அவளின் அந்த நினைப்பு மாறிவிட்டது. கணவனின் குடும்பம் உடனே அவளில் இணைந்து கொண்டது. பெண்மையின் தனி பண்பு இது. என் வீடு, என் கணவன், என் குடும்பம். காதம்பரி தன்னை சின்னம்மா என்று அழைக்காமல் அம்மா என்று அழைத்தால் கூட அதற்கு சம்மதிக்க காத்திருந்தாள் வசந்தா. அவளின் மார்பு கூட்டில் அந்த ஆசை பூ போல பூத்திருந்தது. வசந்தா, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் எடுத்துட்டு வரையா? ராஜரத்தினத்தின் குரல் கேட்டது. பத்மாவதி வசந்தாவை பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தாள். அதான் நான் அப்பவே சொன்னேன், போங்க அண்ணா காத்துட்டு இருக்காருன்னு. காதம்பரியால் ஏற்பட்ட துக்கம் மறைந்து வசந்தாவின் முகத்தில் நாணம் பரவியது. இன்னுமா வேலை முடியல? முடிஞ்சிருச்சே. காதம்பரி என்னமோ கோபமா கத்துச்சு, எதுக்கு? எனக்கு தலைய வலிக்குதுன்னு பாட்டை கொஞ்சம் மெதுவா வைக்க சொன்னேன். உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு கோபமா பேசுது. உனக்கு தலை வலிக்குதா? லேசா. ஏதாவது தைலத்தை எடுத்து தடவிக்க. இல்லைங்க, எனக்கு தைலம் தடவிக்கிறது பிடிக்காது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வசந்தா. போய் கதவை பூட்டிட்டு வா. உங்க தங்கை இன்னும் டைனிங் ஹால்ல இருக்காங்க. அவ 11 மணி வரை கூட அங்க எதையாவது உருட்டிக்கிட்டே இருப்பா. நீ போய் கதவு பூட்டிட்டு வாயேன். வசந்தா எழுந்து போய் கதவை பூட்டி விட்டு வந்தாள். கட்டிலில் சாய்ந்திருந்த ராஜரத்தினம் அவளின் கையை பற்றி அருகில் உட்கார வைத்து கொண்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் யோசிக்க மறந்துட்டேன் வசந்தா. அது விஷயமா இன்னைக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில 8 மணிக்கு என்ன வர சொல்லியிருக்கார். சின்ன ஆப்ரேஷன் ஒன்று எனக்கு செய்ய வேண்டி இருக்கு. வசந்தாவுக்கு லேசாக திக் என்றிருந்தது. ராஜரத்தினத்தை பயத்துடன் ஏறிட்டு பார்த்தாள். உடனே பயந்துடாத, எல்லாம் உனக்கு குழந்தை பிறக்கணும்னு தான். வாசக்டமி ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கியா? வசந்தா பதில் சொல்லாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன். காதம்பரி பிறந்ததும் இனிமே குழந்தைகள் வேண்டாம்னு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருக்கணும். எப்படியோ அது என்னோட ஞாபகத்தில் வரல. அதனால் மறுபடியும் குழந்தை
திறக்கிற மாதிரி உடனே சரி பண்ணி ஆகணும். நாளைக்கு காலையில நீயும் என்னோட வா. டாக்டர் கிட்ட போயிட்டு சீக்கிரமாவே வீடு திரும்பிடலாம். விட்டல் ராவ் நம்ம டாக்டர் தான். என்ன சொல்வது என்று தெரியாமல் வசந்தா மௌனமாகவே இருந்தாள். உனக்கு குழந்தை வேணும் இல்லையா? ராஜரத்தினம் கனிவுடன் கேட்டதும் வசந்தாவின் முகத்தில் மெல்லிய வெட்கம் பரவியது. வேண்டும் என்ற தலையை அசைத்தாள். காலையில 7 மணிக்கே கிளம்பிடலாம். மதனி கிட்ட எப்படி சொல்ல? நான் பத்மாவதி கிட்ட சொல்லிக்கிறேன். எதுவும் பிரச்சனை கிடையாதே? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரண ஆபரேஷன் வசந்தா. அது என்னன்னு கேட்டா, ராஜரத்தினம் வசந்தாவின் ஏழ்மை அறிவுக்கு புரியும் விதத்தில் சுருக்கமாக விளக்கினார். வசந்தா தலை குனிந்தவாறு அதே சமயம் மிகுந்த கவனத்துடன் அவர் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தாள். அவளுள் இன்னும் முடிச்சு அவிழாத ஆண் பெண் உறவின் மையத்தை சார்ந்த ஆபரேஷன் பற்றிய செய்திகளை ரகசியமான நுகர்ச்சியுடன் சம்மதித்துக் கொண்டிருந்தாள். அந்நுகர்ச்சியின் சலனம் வசந்தாவின் உடல் பூராவும் ததும்பி தெரிந்தது. ராஜரத்தினமும் அதை உணர்ந்தார். இரக்கத்தோடும் காதலோடும் வசந்தாவின் முகத்தை உயர்த்தினார். மூடிக்கொண்ட அவளின் கண்களில் முத்தமிட்டார். கன்னத்தில் முத்தமிட்டார். உதடுகளில் முத்தமிட்டார். வசந்தா தன்னுள் பால் பொங்குவது போல ஏதோ பொங்கி உயர்வதைக் கண்டாள். அதிகாலையில் மிக சீக்கிரமே தூக்கம் கலைந்து எழுந்துவிட்ட காதம்பரி ஜன்னல் வழியாக தூரத்து கடலையும் ஒளிக்கேற்று விரிந்து கொண்டிருந்த அடிவானத்தையும் பார்த்தபடி நின்றாள். 10 நாட்களாக காலணி இல்லாமல் கடற்கரையில் அப்பாவுடன் வாக்கிங் போகிற பழக்கம் நின்று போயிருந்ததை நினைத்தாள். தினமும் காலையில் எப்போதும் போல் அப்பா வந்து தன்னை வாக்கிங் போக கூப்பிடுவாரா என எதிர்பார்த்து காத்திருந்தாள். எத்தனை நாள் தான் பேசாமல் இருப்பது? இனியும் பேசாமல் படுத்து கொண்டிருக்க கூடாது என்று தோன்றியது அவளுக்கு. காதம்பரி உடையை மாற்றிக்கொண்டு வேகமாக ராஜரத்தினத்தின் அறையை நோக்கி போனாள். பூட்டப்பட்டிருந்த அறை கதவை சில வினாடிகள் வெறுப்புடன் பார்த்திருந்து விட்டு கதவை தட்டி கூப்பிட்டாள். அப்பா, அப்பா! பதில் இல்லை. வாக்கிங் போலாம்பா, எந்திரிங்க. சில நிமிடம் கழித்து ராஜரத்தினம் கதவை திறந்தார். என்னம்மா? இன்னுமா தூக்கம்? மணி 5:30. வாங்க, வாக்கிங் போயிட்டு வரலாம். வெதர் பிரமாதமா இருக்கு. இன்னொரு நாள் போவமே. நோ, இப்ப நீங்க வந்தே ஆகணும். நானும் உன் சின்னம்மாவும் அர்ஜென்ட்டா டாக்டரை பார்க்கறதுக்கு கிளம்பணும். இப்பவே கிளம்பணுமா? ஆமா. உங்களை யாருக்கு உடம்பு சரியில்லை? எதுக்காக டாக்டரை பார்க்கறதுக்கு போறீங்க? அது அத்தை சொல்வாங்க. அப்புறமா அவங்கள கேட்டுக்கம்மா. என் கூட வாக்கிங் வர உங்களுக்கு இஷ்டம் இல்ல சொல்லிவிட்டு காதம்பரி விடுவிடுவென்று கதவை திறந்து வெளியில் சென்றாள். கடற்கரையில் நடக்கும்போதுதான் வாழ்க்கையில் தான் தனித்து நடக்க துவங்கி இருப்பதாக தோன்றியது. அதிகாலையில் எழுந்ததும் டாக்டரிடம் போக அப்பாவுக்கு அப்படி என்ன அவசியம் என்ற கேள்வி வந்தது. உண்மையிலேயே டாக்டரிடம் தான் போகிறார்களா என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. ஆனால் அப்பா அப்படியெல்லாம் போய் பேச மாட்டார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டாலும் காதம்பரியின் மனம் நிச்சயமின்மையில் சஞ்சலித்து கொண்டிருந்தது. யாருக்கு உடம்பு சரியில்லை என்பதை அத்தையிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமாமே. நான் ஏன் அத்தையிடம் போய் கேட்கணும்? ஏன் இவர் சொல்லக்கூடாதோ? சொல்ல மாட்டாரோ? சொன்னால் வாய் முத்து உதிர்ந்து போகுமோ? ஒருவேளை சொல்லக்கூடாது என்று அவரின் புது பெண்டாட்டி தலையணை மந்திரம் போட்டு விட்டாளோ? நினைக்க நினைக்க காதம்பரியின் மனம் பொறுமையது. வசந்தாவிடம் தான் தோற்று கொண்டிருப்பதாக தோன்றியது. இந்த தோல்வி இப்படியே தொடருமானால் இந்த வீட்டில் தன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று நினைத்து பார்க்க அவளுள் சுய இரக்கம் ஏற்பட்டது. இதனால் மனம் மேலும் மேலும் கனத்து போக காதம்பரி நடக்க முடியாமல் நின்று விட்டாள். அப்போது காதம்பரியின் தோளை ஒரு கை தொட்டது. அப்பாவா என்ற பரவசத்துடன் காதம்பரி திரும்பினாள். அவளின் அத்தை பத்மாவதி நின்று கொண்டிருந்தாள். நீ தனியா வாக்கிங் போறேன்னு அப்பா என்ன உன் கூட போக சொன்னாங்க. அதான் பின்னாடியே வந்தேன். ஆனாலும் என்னால உன்னோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுதா? குடு உடனே ஓடி வர. காதம்பரியின் மனநிலை புரியாமல் பத்மாவதி பேசிக் கொண்டிருந்தாள். அத்தை, அப்பா எதுக்காக டாக்டரை பார்க்க போறாங்க? வா, நடந்துகிட்டே பேசுவோம். அருகருகில் இருவரும் நடந்தபடி மௌனமாக சிறிது தூரம் சென்ற பின் பத்மாவதி காரணத்தை தயங்கி தயங்கி வெளியிட்டாள். காதம்பரியிடம் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது அவள் சில சமயங்களில் குழந்தை போலவும் சில சமயங்களில் மனம் முதிர்ந்த பெண் போலவும் நடந்து கொள்கிற நிச்சயமற்ற தன்மைதான். இவ்விதம் நினைத்து அணுகினால் அவ்விதமாகவும்
அவ்விதமாக நினைத்து அணுகினால் இவ்விதமாகவும் எதிர் விளைவுகளை காட்டுவது அவளின் சுபாவம். பத்மாவதி சொன்னதை எல்லாம் கேட்டு காதம்பரியின் மனம் குழம்பி முகம் சிவந்து போயிற்று. பால் உறவு சார்ந்த விஷயங்கள் சற்று பூடகமாகத்தான் அவளுக்கு புரிந்தன. நடைபெறும் அத்தனையும் அவளுக்கு எதிராகவே தெரிந்தன. அப்பா என்ன சுத்தமாவே மறந்துட்டாரா அத்தை? கேட்கும் போதே காதம்பரியின் குரல் அடைத்து போயிற்று. பத்மாவதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நீ வா, இன்னும் கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவோம். காதம்பரி மௌனமாக பத்மாவதியுடன் நடந்தாள். நாளைக்கு உனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது தானே? ஆமாம் என்ற தலையசைத்த காதம்பரி யோசித்து விட்டு சொன்னாள். நான் பரீட்சை எழுத போறதில்ல அத்தை. பத்மாவதிக்கு தூக்கி வாரி போட்டது. பைத்திய மாதிரி பேசாத. சாரி அத்தை, கண்டிப்பா நான் எக்ஸாம் எழுத போறதில்ல. இத்தனை வருஷம் படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனம் வேண்டாமா? இத்தனை வருஷம் அப்பா அப்பான்னு இருந்ததுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? கல்யாணம் செய்திக்காதீங்க அப்பான்னு சொல்லி இருந்தா உன் அப்பா இந்த கல்யாணத்தை பண்ணி இருக்கவே மாட்டார். சொல்லாதது உன் தப்பு. அது அவருக்கே தெரிஞ்சிருக்கணும் அத்தை. அதுக்காக இப்ப நீ பரீட்சை எழுதாம விடணுமா? அப்படி விட்டான் தெரியும். ஓ இஷ்டம். அப்பா வந்ததும் சொல்லிடுங்க, நான் பரீட்சை எழுத போறதில்லைன்னு. நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லிடு. அப்பா மட்டும் எதுக்காக டாக்டர் கிட்ட போறோம்ங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொன்னாங்க? பத்மாவதி திகைத்து போனாள். பூவினம் மென்மையான இந்த பெண்ணின் மனம் எப்படி முள்ளாகவும் உருமாறி போகிறது என்ற துக்கத்துக்கு ஆளாகி போனாள். எனக்கு கொஞ்சம் தனியா நடந்து போயிட்டு வரணும் போல இருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்க அத்தை. பத்மாவதி சற்று தயங்கினாள். பயப்படாம போங்க, நான் ஒன்னும் சமுத்திரத்துல இறங்கிட மாட்டேன் என்று இகழ்ச்சியாக சொல்லியவாறு காதம்பரி பத்மாவதியை எதிர்பாராமல் வேகமாக கடற்கரை மண்ணில் நடக்கத் துவங்கினாள். காலை நேரத்து கடல் வீரியமின்றி அலை பாய்ந்து கொண்டிருந்தது. காளிதாசும் சிவராஜும் கை குலுக்கிக் கொண்டார்கள். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் காளிதாஸ்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? புதுசா நீங்க படம் பண்றதா நியூஸ் பார்த்தேன். காதம்பரியும் சொன்னாங்க. ஆமா. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா? இன்னும் இல்ல. மே முதல் வாரம் ஆரம்பிக்கிறோம். குட். விஷ் யூ குட் லக். தேங்க்யூ. உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. புதுசா நாவல் எதுவும் எழுதலையா? ஐடியா இருக்கு, ஆனா எப்ப எழுதுவனோ? அருமையா எழுதுறீங்க, ஆனா நிறைய எழுத மாட்டேங்கிறீங்களே. நிறைய எழுதாததால தான் அருமையா இருக்கு. அப்படியா சொல்றீங்க? அப்போ அருமையா இருக்கணும் என்கிறதுக்காக நிறைய எழுதக்கூடாதுன்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? காதம்பரி குறுக்கே புகுந்து கேட்டாள். எனக்கு தெரியும் இப்படி நீங்க கேட்பீங்கன்னு என்றான் காளிதாஸ். இப்படி கேட்கறது தான் காதம்பரியோட பர்சனாலிட்டி சொன்னான் சிவராஜ். காதம்பரி வக்கீலா போனாக்க பிச்சு உதறிடுவாங்க. காளிதாஸ், இன்னைக்கு நான் எங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு போறேன் என்றான் சிவராஜ். உங்க அம்மா இங்க காதம்பரிக்கு நல்ல துணையா இருந்தாங்க. அதனால் என்ன? அதான் காதம்பரிக்கு சின்னம்மா வந்தாச்சே. அது சரி, வந்திருக்கிறது ஏன் சின்னம்மா தானே, அம்மா இல்லையே என்றாள் காதம்பரி சட்டென்று. ஆபரேஷனுக்கு சில தினங்கள் வீட்டில் ஓய்வாக இருக்க டாக்டர் சொல்லி இருந்தபடியால் தன்னுடைய அறையில் கட்டிலில் சாய்ந்தபடியாக ஹாலில் நடந்து கொண்டிருந்த இந்த உரையாடலை கேட்ட ராஜரத்தினம் அருகில் அமர்ந்திருந்த வசந்தாவை ஏறிட்டு பார்த்தார். ஏதோ அவமதிப்பு நிகழ்ந்தால் போல் வசந்தாவின் முகம் கன்றி போயிருந்தது. பாத்தீங்களா காதம்பரி பேசுறத? ராஜரத்தினம் பரிவுடன் வசந்தாவின் கையை பற்றி கொண்டார். அவருக்கு காதம்பரியின் உள் மனம் தெரியும். ஆனாலும் வசந்தாவை சமாதானம் செய்வது அவருக்கு தேவையாக இருந்தது. இல்ல வசந்தா, காதம்பரிய சில சமயத்துல கொஞ்சம் குட் ஸ்பிரிட் தான். நாம புரிஞ்சுக்கிறத பார்க்கணும். தனக்கு அம்மா இல்லைங்கிறத அந்த மாதிரி வெளிப்படுத்துறா, அவ்வளவுதான். அப்படி தோணலை எனக்கு. எதுலையும் என்ன லேசா இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுது. ஆனா அவளோட உண்மையான நோக்கம் உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறது இல்லை. வேற அதுக்கு என்ன நோக்கம்னு சொல்றீங்க? சமயம் வரும்போது சொல்றேன். ஏனோ வசந்தாவின் கண்களில் சட்டென நீர் தழும்பி கன்னங்களில் வழிந்தது. துக்கம் தாழாமல் வசந்தா அவரின் தோளில் சாய்ந்து கொள்ள ராஜரத்தினம் அவளின் முதுகை தடவி கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து கேட்டார். பத்மாவதி எத்தனை மணிக்கு கிளம்ப போறாளாம்? 11 மணிக்கு. நீயும் வேணும்னா கார்ல போயிட்டு வந்துடு. இல்லைங்க, நான் இன்னொரு நாள் போறேன். காதம்பரி போறாளா? தெரியல. கூப்பிடவள.
வசந்தா கண்களை துடைத்துவிட்டு கதவை திறந்து ஹாலுக்கு சென்றாள். காதம்பரி, உன்னை அப்பா கூப்பிடுறாங்க. இருங்க காளிதாஸ், அப்பா என்ன கூப்பிடுறாங்களாம், என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். காதம்பரி ராஜரத்தினத்தின் அறைக்குள் வேகமாக சென்றாள். என்னப்பா? அத்தை வீட்டுக்கு நீயும் போறியாம்மா? இல்லப்பா, காளிதாஸ் வந்திருக்கார், அவரோட பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல, காளிதாஸ் இருக்கட்டும், நீயும் அத்தை கூட போயிட்டு வந்துடு. சாரி, நான் போகல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மரியாதைக்கு போயிட்டு வந்துடு. அப்ப அவங்கள போக சொல்லுங்களேன். எவங்கள? ராஜரத்தினம் குரலை உயர்த்தி கேட்டார். காதம்பரி வெறுமனே அவரை வெறித்து பார்த்தபடி மௌனமாக நின்றாள். ஏமா, உன் சின்னம்மாவை சின்னம்மான்னு சொல்ல மாட்டியா? ராஜரத்தினம் சற்று கோபத்துடனேயே கேட்டார். காதம்பரி ஒன்றும் சொல்லாமலேயே நின்றாள். ராஜரத்தினமும் மௌனமாக தலையை குனிந்து கொண்டார். அப்பாவும் பெண்ணும் விசித்திர தருணத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டிருந்தார்கள். வசந்தா கிட்ட உனக்கு என்ன காம்ப்ளெக்ஸ்னு தெரியல எனக்கு. நீங்க என்னோட நிலைமையில இருந்திருந்தா தெரியும். காதம்பரியிடமிருந்து சட்டென பதில் வந்தது. இருக்கலாம், இருந்தாலும் உறவு முறையில நாம் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துத்தான் போகணும். நானும் விட்டு கொடுத்துத்தான் போறேன். எனக்கு அப்படி தோணலையே. சாரி, அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. மீண்டும் இருவரிடையே மௌனம் நிலவியது. அவ்வளவுதானப்பா, நான் போகலாம் இல்லையா? என்னமோ, வர வர உன்னை பிடிக்கல எனக்கு. கூறிய அம்பாக எண்ணித்தான் ராஜரத்தினம் இந்த வார்த்தைகளை பிரயோகித்தார். வார்த்தைகளும் கூறிய அம்பு முனையாகத்தான் காதம்பரியின் மனதில் பாய்ந்தன. தந்தை தன்னுடைய மனதில் உருவாக்கிய போய் யுத்தம் மகளின் மனதில் உண்மையான யுத்தத்தையே மூள செய்கிறது. யுத்தம் எத்தகையதாக இருந்தாலும் வெற்றி ஒருவருக்குத்தான். ஆனால் இங்கு நிகழ்வது காதம்பரியின் மானசீக யுத்தம். மானசீக யுத்தமே அடிப்படையில் தோல்வி மனப்பான்மையின் வெளிப்பாடுதான். அந்த கோணத்தில் பார்க்கையில் இந்த யுத்தத்தின் முடிவும் இலகுவாக யூகிக்க கூடியதுதான். அரைக்கதவை படார் என்று சாத்திவிட்டு காதம்பரி ஹாலுக்கு திரும்பினாள். உங்க அப்பா என்ன சொல்றாங்க காதம்பரி? காளிதாஸ் கேட்டான். சொரக்காக்கி உப்பில்லையா, அதை சொல்றதுக்குத்தான் கூப்பிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. யுத்த மனையில் வெடிகுண்டு வெடிக்கிறது. வெடிகுண்டின் சத்தம் ராஜரத்தினத்தின் செவிகளையும் எட்டியது. தன்னுடைய வெற்றி பாதையை கற்பனை செய்தபடி தனக்குள் அவர் சிரித்து கொண்டார். ஸோ உங்க படம் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆத்தான்? காதம்பரி பேச்சை திருப்ப கேட்டாள் சிவராஜிடம். அப்படித்தான் பிளான் செய்திருக்கோம். காதம்பரி, எங்க அம்மா ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போனா எனக்கு நல்லா இருக்கும். சமையலறையில் வசந்தா தணிந்த குரலில் சொன்னாள். எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா மகன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கூப்பிடுறப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொல்ல முடியலை. காதம்பரி என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்குது. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ கொஞ்சம் ஒரு மாதிரியான பொண்ணுதான். நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போது காதம்பரி வந்தாள். அத்தா, நீங்க ரெடியான்னு கேட்க சொன்னாரு. ஓகே அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாள் வரேன் உங்க வீட்டுக்கு. இப்ப எங்க கிளம்பிட்ட? என்னமோ மனசே சரியில்லை எனக்கு. அதனால காளிதாசை கூட்டிக்கிட்டு பீச் ஓரமா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரப்போறேன். இந்த வெயில்லையா? எனக்கு தான் வெயில்னா ரொம்ப பிடிக்குமே. சரிம்மா, போயிட்டு வா. நாங்களும் இப்ப கிளம்பிடுவோம். ஓகே, பாய். வெயிலின் வெண்மை நிறத்தில் கடல் அலைகளின் வெள்ளை நுரை கடற்கரை பூராவும் கண்களை கூசு செய்தது. சித்திரை மாத வானம் மேகமற்ற அடர்ந்த நீளத்தில் விரிந்து கிடந்தது. உங்க அத்தை கிளம்பி போனப்புறம் நாம் வாக்கிங் வந்திருக்கலாம் காதம்பரி. அத்தை கிளம்பி போறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. சத்தியமா அழுதுடுவேன். அதனாலதான் சட்டுன்னு வாக்கிங் கிளம்பிட்டேன். அழறதுல இன்னைக்கு திடீர்னு என்ன வைக்கும்? எங்க சின்னம்மா எதிரில் அழறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்னை ரொம்ப வீக்கா நினைச்சிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கல் நெஞ்சுன்னு நினைப்பாங்க தெரியுமா? நல்லா நினைக்கட்டும், அதான் எனக்கு வசதி. சொல்லிவிட்ட காதம்பரி சிரித்தாள். நான் ரொம்ப மோசமான பொண்ணா இருக்க இல்ல? இல்ல, ரொம்ப பரிதாபத்துக்குரிய பெண்ணா இருக்கீங்க. சரியா சொன்னீங்க. ஏன் திடீர்னு பரீட்சை எழுத மாட்டேன்னு சொல்லிட்டீங்க? எங்க அப்பாவை பழி வாங்குறதுக்குத்தான். பாஸ் பண்ணி நான் என்ன வேலைக்கா போக போறேன்? உண்மையில நீங்க உங்களைத்தான் பழி வாங்கிக்கிறீங்க காதம்பரி. யாரையாவது எனக்கு பழி வாங்கினா சரி. சிறிது தூரத்துக்கு மௌனமாக நடந்தார்கள். 2 நாளா எனக்கு ஒரு சந்தேகம் காளிதாஸ். கேளுங்க. மார்கழி மாசம் கோவில் ஆண்டாளோட திருப்பாவை பாட்டு போடுறாங்க இல்லையா? ஆமா.
அந்த ஆண்டாள் என்கிறது நிஜமாவே வாழ்ந்த பெண்தானா? இல்ல சும்மா ஒரு கற்பனை கேரக்டரா? என்ன திடீர்னு? எனக்கு என்னமோ ஆண்டாள் கதை ஒரு தத்துவ கற்பனை மாதிரி தெரியுது. வடக்குல மீரா கதை, இங்க ஆண்டாள் கதை. மீரா கதையில ஒரு ஒப்பற்ற காதல் இருக்கு. ஆனா இந்த ஆண்டாள் மத அபிமானம் அதிக அதிகம் உள்ளவங்க மாதிரி இல்ல நடந்துக்கிறா. நீங்க இப்படி சொல்ற போது ஒரு மீட்டிங்ல காட் இன்டாக்சிகேட்டட்னு ஜே கிருஷ்ணமூர்த்தி பேசினது எனக்கு ஞாபகத்துல வருது. சரியான வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கார். ஆண்டாள் அந்த மாதிரி பொண்ணுதான். ஆனா ஒண்ணு, திருப்பாவை என்கிறது ஒரு அற்புதமான பீஸ். ஆமா, என்ன திடுதிப்புன்னு ஆண்டாளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? 4 நாள் முன்னாடி அத்தையோட ஷெல்ஃப்ல திருப்பாவை இருந்தது. எடுத்து படிச்சப்ப சில ஐடியாஸ் எல்லாம் வந்துச்சு. அதான் கேட்டேன். நான் ஒண்ணு சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? கோபம் வந்தா அது பாட்டுக்கு வரும், போகும். நீங்க சொல்லுங்க. நீங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறப்ப ரொம்ப அறிவுபூர்வமா யோசனை பண்றீங்க. சரி. ஆனா உங்க விஷயமா வரப்போது மட்டும் உணர்ச்சி பூர்வமா ரியாக்ட் பண்ணிடுறீங்க. இந்த பலவீனம் எல்லார்கிட்டயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ரொம்ப இருக்கு. ஒப்புக்கொள்ள காதம்பரிக்கு தயக்கமாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் நடந்து கொண்டிருந்தாள். என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்ல பிடிக்கலைன்னு வச்சுக்கங்க. காளிதாஸ் காதம்பரியை ஏறிட்டு பார்த்தான். அவளின் முகம் அகந்தையுடன் நிமிர்ந்திருந்தது. கண்களில் கர்வம் சுடர்விட்டது. உரிமையுடன் அவளுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைக்கலாம் போல் இருந்தது காளிதாசுக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே, இவ கன்னத்துல 2 அறை கொடுக்கலாமான்னு இருக்கா? காதம்பரி இவ்விதம் கேட்டதும் காளிதாஸ் நெகிழ்ந்து உருகிப் போனான். கண்களில் நீர் தழும்பிற்று அவனுக்கு. என்னால ரொம்பவும் இம்சையா இருக்கா? காதம்பரி மெல்லிய குரலில் கேட்டாள். எஸ். சட்டென அவனின் கண்களில் இருந்து நீர் உதிர்ந்தது. ஆனா நான் யாரை எவ்வளவு இம்சை பண்ணாலும் என்னை யாரும் மோசமான பொண்ணுன்னு வெறுத்துடுறது இல்ல. ஒப்புக்கொள்றீங்களா அத? ஒப்புக்கொள்றேன் காதம்பரி. அதான் என்னோட சக்சஸ். வாங்க வீட்டுக்கு திரும்பலாம். அத்தை புறப்பட்டு போயிருப்பாங்க. ஈரம் பளபளத்த நீண்ட கடற்கரையில் உக்கிரமான வெயிலின் கீழ் இருவரும் வீட்டை நோக்கி விரைந்து நடந்தார்கள். பிரியமுள்ள காதம்பரிக்கு சாவித்ரி எழுதி கொண்ட இந்த லெட்டர் கிடைத்ததும் தயவு செய்து எனக்கு பதில் எழுதவும். என் வாழ்க்கையில் அதிமுக்கியமான விஷயம் ஒன்று நடைபெற்றுள்ளது. எங்கள் வீட்டு மாடியில் புதிதாக குடிவந்திருக்கும் குடும்பத்தில் கோபாலகிருஷ்ணன் என்ற என்ஜினியர் இருக்கிறார். அவரும் நானும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம். வேற்று ஜாதிக்காரராக இருந்தும் கூட என்னை அவர் திருமணம் செய்து கொள்ள சித்தமாக இருக்கிறார். ஆனால் எனக்குத்தான் மிகவும் தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. என்னுடைய தயக்கத்தையும் பயத்தையும் அவருடைய உறுதியான அன்பு கரைத்து விட்டது. அவருக்கு டில்லியில் வேலை கிடைத்திருக்கிறது. அடுத்த வாரம் புறப்பட்டு போகிறார். அங்கு போய் தங்கிக் கொள்ள வசதியான இடம் கிடைத்ததும் எனக்கு லெட்டர் எழுதுவார். நான் புறப்பட்டு சென்று விடுவேன். அங்கு நாங்கள் பதிவு திருமணம் செய்து கொள்வோம். இந்த விஷயம் அவருடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவின் ஆசி இருப்பதால் தான் நான் தைரியமாக இருக்கிறேன். வாழ்க்கையில் யாரையும் காதலிக்க வேண்டும் என்றோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போக வேண்டும் என்றோ நான் கற்பனை கூட செய்தது கிடையாது. ஆனால் அப்படி ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். இதற்கெல்லாம் காரணம் என் அப்பாதான் என்று எண்ணுகிறேன். என்னுடைய உள் மனதில் அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வெறி எப்படி மௌனமாக வெள்ளமாக பெருகி வருகிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கடிதம் கிடைத்ததும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை நீ பார்த்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். டில்லி போய்விட்டால் இந்த ஊருக்கு நான் எப்போது வருவேன் என்று தெரியாது. எனவே உன்னை ஒரு முறை பார்க்க துடிக்கும் உன் சாவித்ரி. கடிதத்தை 1க்கு 3 முறை வாசித்த காதம்பரியின் மனம் கனத்து போயிற்று. இப்படி ஒருவரிடம் காதல் வயப்பட்டு சாவித்ரி வீட்டை விட்டு வெளியேறும் முடிவுக்கு வருவாள் என அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. இந்த எதிர்பாராத திருப்பம் காதம்பரியை திகைக்க வைத்தது. மூடி கிடந்த சாவித்ரியின் உலகில் ஒரு புதிய கதவு திறந்திருக்கிறது. ஆனால் காதம்பரியின் உலகில் ஒரு முக்கியமான கதவு மூடிக்கொண்டது. காதம்பரியை பொறுத்தவரையில் அவளின் ஒரே உலகம் அப்பாதான். அந்த உலகம் அந்நியமாகி போனதில் அவளின் மொத்த உலகமும் காணாமல் போயிருக்கிறது. அவளுக்கு இனி உலகம் இல்லை. உலகமே இல்லாமல் இவ்வுலகில் எப்படி வாழ்வது? எத்தனை காலம் வாழ்வது? வெகு நேரம் இதே கேள்வியிலும் ரம்மையிலும் உறைந்து போயிருந்த காதம்பரியின் உடல்
வெட வெடவென்று நடுங்கியது. வியர்வை பெருகி ஓடியது. சட்டென நாக்கு உலர்ந்து போனது. பயத்தில் எழுந்து நிற்க பார்த்தவள் மயக்கமுற்று அப்படியே அறுபட்ட தாவரம் போல தரையில் விழுந்தாள். ஏதோ விழுந்த சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து எட்டி பார்த்த வசந்தா காதம்பரி தரையில் விழுந்து கிடந்ததை பார்த்து திடுக்கிட்டாள். பரபரப்புடன் அருகில் ஓடினாள். காதம்பரி பேச்சு மூச்சற்று மயங்கி போயிருந்தாள். வசந்தா காதம்பரியை 2, 3 முறை கூப்பிட்டாள். தொட்டு கூப்பிட சில வினாடிகள் மனம் அஞ்சியது. ஓடிப்போய் டம்ளரில் குளிர்ந்த நீரை எடுத்து வந்து முகத்தில் தெளித்தாள். காதம்பரியிடம் எந்த சலனமும் இல்லை. ரிசீவரை எடுத்து ராஜரத்னத்துக்கு ஃபோன் செய்தாள் வசந்தா. ஹலோ, நான் தாங்க வசந்தா பேசுறேன். என்ன வசந்தா? நம்ம காதம்பரி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மயக்கமா விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குங்க. ராஜரத்தினத்தின் உச்சந்தலையில் ரத்தம் குபீரென பாய்ந்தது. கிட்ட இருந்து பார்த்துக்க, 1/2 மணிக்குள்ள டாக்டரோட வர்றேன். ரிசீவரை வைத்த வசந்தா ஒரு தலையணையை எடுத்து வந்து காதம்பரியின் தலைக்கு வைத்தாள். காதம்பரியின் மூச்சு மெல்லிய இழையாக ஓடிக்கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையுடன் வசந்தா அருகில் உட்கார்ந்து காதம்பரியின் முகத்தை பார்த்தாள். வசந்தாவின் உள்மனம் புத்திர ஏக்கம் எதிர்பாராமல் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் கசிந்தது. காதம்பரியின் நெற்றியில் கூந்தலை தாய் உணர்வுடன் ஒதுக்கிவிட்டாள். அவளை மகளாக அள்ளிக்கொள்ள அவளின் உணர்வுகள் மேலோங்கின. லேசாக காதம்பரியின் முகத்தை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள். அப்படி முத்தமிட்ட கணத்திலேயே வசந்தாவுக்கு விசித்திரமான போட்டி உணர்வும் தலை உயர்த்தியது. காதம்பரிக்கு நிகராக இந்த வீட்டில் தன்னுடைய பெண் பிள்ளையும் ஓங்கி வளர வேண்டும் என்ற ஆசை அவளின் அடி வயிற்றில் சுழன்றது. காதம்பரியை ஒரு முறை கிள்ளி வைக்கலாம் போல கூட இருந்தது. அப்போதுதான் சற்று தள்ளி மடிந்து கிடந்த சாவித்திரியின் கடிதத்தை வசந்தா கவனித்து கையில் எடுத்து பிரித்து பார்த்து படிக்க ஆரம்பித்தாள். காதம்பரியின் கரகரப்பான குரல் கேட்டது. எனக்கு வந்த லெட்டரையா படிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? மயக்கம் தெளிந்து வெறுமே படுத்தபடி காதம்பரி கேட்டாள். திடுக்கிட்டு போன வசந்தா பதில் சொல்ல தெரியாமல் பயத்துடன் பார்த்தாள். வெக்கமா இல்ல இன்னொருத்திக்கு வந்த லெட்டரை படிக்கிறதுக்கு? இல்ல காதம்பரி, என்ன காகிதம்னு எடுத்து பார்த்தேன். வசந்தா தயங்கி தயங்கி சொன்னாள். சும்மா பார்த்த மாதிரி தெரியலையே. காதம்பரி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். இந்தா லெட்டரை நீட்டினாள் வசந்தா. எங்க கிடந்ததோ அங்கேயே போடுங்க, நான் எடுப்பேன். காதம்பரியின் கண்களில் அகங்காரம் கொடிகட்டி பறந்தது. வசந்தாவின் கண்கள் மறுகணமே அவமானத்தில் தாழ்ந்து விட்டன. கடிதத்தை தரையில் வீசி எறிந்துவிட்டு தன்னுடைய அறைக்குள் ஓடி கட்டிலில் படுத்து விம்மி விம்மி அழுதாள். கடிதத்தை உறையிலிட்டு காதம்பரி எழுந்து நின்றபோது வெளியில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ராஜரத்தினமும் அவர் பின்னால் டாக்டரும் இறங்கி வேகமாக வீட்டுக்குள் வந்தார்கள். காதம்பரி நின்று கொண்டிருந்ததை பார்த்த ராஜரத்தினத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னம்மா, நீ பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்கிறதா உன் சின்னம்மா ஃபோன் பண்ணா எனக்கு? அதுவா, ஒரு மாதிரி திடீர்னு ரொம்ப நர்வஸா இருந்தது. தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. அது சரி, இதுக்காகவா டாக்டரை கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க செக்அப் பண்ணிடுக்கிறா. நோ டாக்டர், இப்ப எனக்கு சரியாயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்திருக்கா, செக்அப் பண்ணிடுறதுல உனக்கு என்னம்மா கஷ்டம்? அப்படின்னா பாருங்க. காதம்பரியை டாக்டர் நிதானமாக சோதித்து பார்த்தார். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பிரஷரா? ராஜரத்தினம் அதிர்ச்சியுடன் கேட்டார். கவலைப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. சில மாத்திரைகள் எழுதி தர்றேன், அதை மட்டுமே சாப்பிடட்டும். அடுத்த வாரம் பார்ப்போம். டாக்டர் எப்போது போவார் என்று காதம்பரி காத்து கொண்டிருந்தாள். அவர் போனதும் ஆரம்பித்து விட்டாள். அப்பா, நீங்க வந்ததும் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. வசந்தாவை அம்மா சொல்ற? வேற யார் இருக்கா என்ன தவிர இந்த வீட்ல? என்ன செஞ்சா? என் ஃப்ரெண்டு சாவித்ரி எனக்கு எழுதின லெட்டரை எடுத்து பிரிச்சு படிச்சாங்க. நிஜமாவா? அதுவும் சாவித்திரியை பத்தின ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம் உள்ள லெட்டர். என்னைக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். இரு, கேட்டு பார்க்கற. ராஜரத்தினம் வசந்தாவை தேடி செல்ல காதம்பரி திருப்தியுடன் தன்னுடைய அறைக்குள் சென்றாள். உடல் களைத்திருந்தாலும் மனம் சிறிது உவகையுடன் குதூகலமடைந்திருந்தது. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பமும் கிடைத்துவிட்டால் போதும் என்ற புலங்காகிதம் தோன்றிய போது ராஜரத்தினம் அவளுடைய அறைக்குள் வந்தார். கேட்டீங்களா? காதம்பரி இருமாப்புடன் கேட்டாள். கேட்டேன், ஆனா ஒரு இக்கட்டான நிலையில, அதுவும் மயங்கி கிடந்த உன் பக்கத்துல ஒரு பேப்பர் மாதிரி கிடந்ததுனால தான். அது
என்னன்னு எடுத்து பார்த்துருக்க, அவ்வளவுதான். அந்த நேரத்துல நான் இருந்திருந்தா கூட அதைத்தான் செஞ்சிருப்பேன். நானாக இருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டேன். ஆல்ரைட். அப்ப அவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? எஸ். எப்படி நீ மயங்கி விழுந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணாளோ அதே மாதிரி தான் உன் பக்கத்துல கிடந்த லெட்டரை எடுத்து வசந்தா படிச்சதும். ரெண்டும் இயற்கை தானே? கடைசியில கம்ப்ளைண்ட் பண்ண நான் தான் முட்டாள் ஆயிட்டேன். வெல், தேங்க்யூ வெரி மச். ஒரு விஷயம் காதம்பரி, நீ உன் சின்னம்மா பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக நான் கவலைப்படல. ஆனா உனக்கு காரணமே இல்லாம அவ மேல இருக்கிற பொறாம தான் எனக்கு பிடிக்கல. சந்தர்ப்பத்தை தானும் பயன்படுத்திக் கொள்கிற முனைப்பில் ராஜரத்தினம் காதம்பரியை எதிர்கொண்டு நின்றார். காரணம் இல்லாம யாருக்கும் யார் மேலேயும் பொறாம வராது. அப்ப காரணத்தை சொல்லு. சாரி, காரணத்தை உங்ககிட்ட சொல்றதா இல்ல. அப்போ உன் காரணத்தை உனக்குள்ளேயே நீ வச்சுக்கொள்ள வேண்டியதுதான். காரணம் இல்லாம வசந்தாவின் மனசை புண்படுத்த உனக்கு உரிமை கிடையாது. மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் இருவரும் மௌனமாக நின்றார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.